Hi, hello, miss. Welcome to the Marvel 7 Kings and I'm your JP. அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆரம்க்கு வந்துட்டு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வாங்க போயிடலாம் வீடியோக்குள்ளே. வீடியோ போயிடலாம், இன்ட்ரோ பார்க்கலாம். அண்ட் ஹீரோ வந்து நீங்கள் தான் அக்னி. ஸோ வந்துட்டு ஹீரோ வந்து நம்ம ஆரம், ஓகேங்களா. அந்த ஆரம் வந்துட்டு போலீஸ், ஓகேங்களா. ஸோ போலீஸாக ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் நீங்கள் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதுவான பொண்ணு. ஏன்னு சொன்னால் எப்படியே அழுதுருவீங்க, அப்படி ஒரு சாதுவான கேரக்டர். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்துட்டு ஆரம், ஓகேங்களா. அவ்வளோ ஒரு ரக்கடு. அவருக்கு வந்துட்டு எப்படின்னா, இந்த பயந்தவங்க அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பிரேவாக இருக்கணும். பிரேவாக இல்லாத லைஃப் எதுக்கு வாழணும், அப்படிலாம் இருக்கக்கூடிய அவ்வளோ ரக்கடு ரூடு, ஓகேங்களா. கூட வேலை செய்கிறவங்களே வந்துட்டு நல்லா வெளி ஊற்றுவார். ஏதாவது ஒரு வேலையை லைட்டாக மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த வந்து ரக்கடு. ஆனால் நீங்கள் அப்படியே இல்லை, ஏதாவது தப்பே பண்ணால் கூட ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிட்டு போகிறோம். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கேரக்டர், ஓகேங்களா. அண்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காலேஜ் போயிட்டுருக்கீங்க, ஓகேங்களா. காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஆரம் வந்துட்டு போலீஸ், ஓகேங்களா. அப்படி வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இங்கே வந்துட்டு உட்காந்து நல்லா காஃபி குடிச்சிருக்கீங்க. அம்மா வந்து உட்காராங்க. அக்னி, சொல்லுமா. அக்னி, உனக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துக்கோண்டி. அம்மா, வாட் டு யூ மீன்? நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறேன், எனக்கு எப்படி அலைன்ஸ்? சொல்கிறது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேட்குறியா? இப்போ பார்க்காம வேறு எப்போ பார்க்குறதா? அம்மா, நான் காலேஜ் தான் படிக்கிறேன். ஆமாண்டி, நீ காலேஜ் தான் படிக்கிறேன். கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் பிடிச்சிடும், அதுக்கு ஓகேவா. எங்களால் அதுக்குமா உனக்கு ஃபீஸ் கட்ட முடியல. ஸோ 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 மேட்ச் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டோம். அம்மா, என்னம்மா பேசுகிறீங்க? சரி, யார் மாப்பிள்ள? இதோ இவர் தான் மாப்பிள்ள சொல்லிட்டு ஃபோட்டோ தாங்க நீங்கள் வாங்க பார்க்குறீங்க. அம்மா, போலீஸா? ஆமாம், போலீஸ் தான். ஏன், அதெல்லாம் என்ன பிரச்சனை? நான் போலீஸாக கிளம்பிக்க மாட்டேன். ஏன்டி? மாட்டேன் சொல்லிட்டு படி ஃபோட்டோ தூக்கி போட்டு நீ பாட்டு போயிட்டு ரூம்குள்ளே. அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே ஷாக்கு. என்னடா தூக்கி போட்டு போகிறா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறமா அந்த ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு உட்காந்துருக்கீங்க சோஃபாவில். அப்போ வந்து உங்கள் அப்பா வந்து உள்ளே வராங்க. என்ன அக்னி, மேட்ச் ரீடியா? பா, என்ன மேரேஜ்? உங்கள் அம்மா ஃபோட்டோ காமிக்கலாம், அதெல்லாம் காமிச்சாங்க. ஏன்னா போலீஸில் கிளம்பி முடியாது. ஏன் கிளம்ப மாட்டேன் சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க. ஏன்னா போலீஸ் தான் அடிப்பாங்கம்மா, நான் வாழ்க்கை அடி வாங்கி சாகணுமா அப்படின்னு சொல்கிறீங்க. யார் சொன்னால் போலீஸ் தான் அடிப்பாங்க சொல்லிட்டு முன்னாடி ஒரு வாய்ஸ் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அது வந்துட்டு ஆரம் தான், ஓகேங்களா. முன்னாடியே கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆரம் தான். ஸோ ஆரம் தான் வெளியே வந்துட்டு வீட்டு வெளியே வந்து நின்றுட்டு அந்த இந்த கதை வித்தியாசம் வந்து ஒரு மாதிரி கழிச்சு நல்லா ஸ்டைலாக நின்றுருக்காரு. கூலிங் கிளாஸு, ஒயிட் ஷர்ட் வித் பிளாக் பேண்ட்டு, ஸ்டைலாக. அதில் வந்து ஒரு 3 பட்டன்ஸ் வந்து அன்பட்டனில் இருக்குது. ஸோ அவரோட ஆஃப் செஸ்ட் வந்து அப்படி ரிவீல் ஆகுது. அப்படி இருந்தாலும் ஸ்டைலாக நின்றுருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரும்பி? யாரும் சொன்னால் போலீஸ் அடிப்பாங்கன்னு? எங்களை பார்த்தா நான் சைக்கோ மாட்டதா? நாங்களும் மனுஷங்க தாம்மா. அப்படின்னா போலீஸ் நம்மகிட்ட அவ்வளோ பயம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எதுவும் பேசல, அதான் தெரியாது, எனக்கு போலீஸ் தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்து பார்க்குறாரு உங்களை. ஏன்னா அது நமக்கு இப்படி மூஞ்சிச்சமாக பேசுகிறாரு, இப்போ வந்து இவ்வளோ மாதிரி தான் இருக்கணும், இவ்வளோ தான் மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. அது வந்து வேறு மாதிரி நினச்சிட்டார். நம்பர் வந்து ரவுடி போல, ரக்கட் போல அப்படின்னு நினச்சிட்டாரு. பட் நீங்கள் என்ன வந்துட்டு பயத்தில் சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்து போலீஸ் ரொம்ப ரொம்ப பயம். நீங்கள் தான் ஏன் சொல்ல அதனாலே பயப்படுற ஆளாச்சு. ஸோ போலீஸ் அப்படிங்கும்போது அடி தடவை வெத்து குத்து ரத்தம் வந்துட்டு அப்படிலாம் இருக்கும் இல்லையா. சொன்னால் வந்துட்டு ரொம்ப பயம் உங்களுக்கு போலீஸ் தான். ஸோ அதனால் வேணான்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வேறு மாதிரி நினச்சிட்டு ஓகே, இது நல்லா ரக்கட் போல் நல்லா பிரேவாக இருக்குது, இந்த மாதிரி போல நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்க. உங்கள் அப்பாட்ட வந்து சொல்லிட்டாரு, இங்கே பாருங்கள் அங்கிள், உங்கள் பொண்ணு வந்து என்ன நினச்சி பேசுகிறான்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் பொண்ணு நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. அண்ட் வந்துட்டு எனக்கு உங்கள் பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து சும்மா பார்க்கலாம் சொல்லி தான் வந்தேன். ஆனால் இப்போ ஃபிக்ஸே பண்ணுறேன், நெக்ஸ்ட் மந்த் எங்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் எப்படி திரும்பி பார்க்குறீங்க? ஐ எம் ஜோக் டு யூ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, என்னோடய மேரேஜ் என்கிட்ட பர்மிஷன் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு முடிவு பண்ணுறீங்க, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறீங்க. பார்த்தா தெரியல என்ன நடக்குது, மேரேஜ்க்கான பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறாரு. பா, என்னப்பா டேமேஜ் பண்ணுறியா? சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. 3 வருஷம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க வந்து நீங்கள் பாட்டு கோத்தில் ரூமுக்கு போயிட்டீங்க. ஆனால் அவரால் சிரிச்சிட்டு இருக்காரு. ஓகே, நல்ல பொண்ணாக இருக்கா, ஐ மீன் வந்துட்டு நல்ல பொண்ணாக கொஞ்சம் நீங்கள் பண்ணுறது அப்படி க்யூட்டாக தெரியுது அவருக்கு. ஸோ அப்படி தான் எப்பவுமே வந்துட்டு ஹீரோ கணக்கு ஹீரோயின் கூட்ட தெரியுவாங்க, நீ ஹீரோயின் கணக்கு ஹீரோ கூட்ட க்யூட்டாக தெரிவார். ஆனால் மற்ற கண்டு மட்டும் கண்டாவே தெரியும், அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ அப்படி வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ 1 மந்த் வந்து நீங்கள் வந்து நினச்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு பெருசாக வந்துட்டு இதெல்லாம் கேட்கல இல்லையா, பர்மிஷன் கேட்கல, எதுவுமே இல்லை. சும்மா வந்துட்டு சொல்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, நீங்கள் வந்துட்டு அப்படியே விட்டுட்டீங்க. இதெல்லாம் உண்மையாக இருக்காது இன்னும் நினச்சி விட்டுட்டீங்க. ஆனால் சீரியஸ்லி வந்துட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த ஒரு அவங்க சொன்ன அந்த டேட்டில் உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் சொல்லி உங்கள் அம்மா ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு வைக்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் ஷாக் ஆகிறீங்க. சீரியஸாக பேசிட்டு இருக்கீங்களா? இப்படி என்ன விளாட்றோன்னு நினச்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க? அம்மா அம்மா, என்னம்மா பண்ணுறீங்க? நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், அதுவும் போலீஸ்க்கு போய். அம்மா வேண்டாம்மா, மேட்ச் ஸ்டாப் பண்ணுங்க, மேரேஜ் வித் எங்கேஜ்மெண்ட் ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணுங்கள், அதெல்லாம் முடியாது. ஆமாம் ப்ளீஸ்மா செல்லம் அம்மூட ப்ளீஸ் என்னை கொஞ்சம் வச்சு போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டு போயிட்டாங்க. மண்டே வச்சுக்க மாதிரி இருக்கா. ஐயோ நீ இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் நிவிக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி வர சொல்லுமா. இப்போ என்ன பண்ணுறது அக்னி, என்ன பண்ணுறது?
சரி சரியான பெண் இப்போது இப்போ இருந்தாலும் வந்து மேரேஜ் நாளைக்கே இல்லை எப்படி இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து எப்படியாச்சும் மாப்பிள்கிட்ட பேசி அவரே இந்த மேரேஜ் வேணாம் விட்டுட்டு ஓடுற மாதிரி பண்ணிடணும். ஓகேவா? அக்னி காமர் ரெடியாக போய் நின்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ரெடியாக வரீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. லைக் எங்கேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று உங்களுக்கு சாரியில் தரல, உங்களுக்கு வந்து லெஹங்கா தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் வந்துட்டு ஒயிட் கலர் ஆரி ஒர்க்ஸ் வச்ச ஒரு லெஹங்கா பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் ரெசிமேட் ஹேர்ஸ்டைல் இருக்கியா, ஸோ அதான் வந்து போட்டிருக்கீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களை பார்க்குறக்கு. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்துட்டு வரீங்க. அங்கே வந்துட்டு அங்கே ஆழ்ந்து நின்றுருக்காரு. ஆரமும் வந்து செம்ம அழகாக இருக்கார், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். அங்கே வந்து எங்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்க பாதி பொண்ணுங்க செம்ம பேரில் அப்படி பேசியிருக்காங்க. உங்களுக்கு அதுக்கே எழுகுது. உன் இப்போ என்ன போகணும் ஆமிசிங் போடி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது. ஏன்னா அதெல்லாம் கேட்க ஆரம்பம் மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. ஆனால் உங்களுக்கு தான் எரிச்சல் ஆகுது. நல்ல பேரா போகடி என்னடி பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்துட்டு முக்கால்வாசி பேர் வயிறு எழுகிறாங்க. இவ்வளோ அழகான மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்ணு போடுறாங்க. ஆனால் அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு எங்கேஜ்மெண்ட்லாம் முடியுது. எங்கேஜ்மெண்ட் வந்து நைட்டு வந்துட்டு நீங்கள் அப்படியே காய்ச்சா போச்சான்னு வீட்டில் கத்திட்டு கிடக்கீங்க. விட்டால் வந்துட்டு அடி பிடிச்சிட்டு அடியிலே போயிருங்க போல இருக்குது, சண்டை போட்டுங்க போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து கத்திட்டு கிடக்கீங்க. யாரை கேட்டு எங்கேஜ்மெண்ட் பண்ணீங்க அப்படி இப்படின்னு கத்துறீங்க. நீங்கள் கத்துறது வந்துட்டு தெரு மொக்கு வரைக்கும் கேட்கும் போல இருக்குது. அந்த மாதிரி சண்டை போட்டுருங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க அந்த 2 பேர் வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. நீ யாராக கத்திட்டு போ வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்களாம் இங்கே கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்த்தா எப்படி உங்களுக்கு மனுஷன் தெரியுதா, எப்படி தெரியுதா, அப்படி இப்படின்னு பேசிட்டு கிடக்கீங்க. அவன் கண்டுக்கவே இல்லை. அப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1 வீக்ஸ் பாஸ் ஆகுது. 1 வீக் அப்புறம் வந்துட்டு உங்கள் அம்மா 2 நாள் சொல்கிறாங்க. ஐ மீன் அக்னி நாளைக்கு உங்களுக்கு மேரேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி ஷாக்காக பார்க்குறீங்க? நாளைக்கு உங்களுக்கு மேரேஜ் டி ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? இங்கே ஒருத்தி கத்திட்டு கிடக்கேன், ஏதாவது கேட்குறீங்களா? எனக்கு இந்த மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கே பாரு, நானும் உன்ட்டு பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். என்னால் முடியும், எனக்கு மூச்சு கூட வாங்குது, புரிஞ்சுக்கொடி. அவன் தான் உனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி பெருட்டீங்க, நான் காலேஜ் ஓடி போயிடுவேன் சொல்லிட்டேன். ஓடி போயிருவியா? போலீஸ் டிஎம்ஏ அவனை வச்சு கேஸ் கொடுத்தா அப்புறம் உன்னை தூக்கி வந்து தாலி கட்டுவான். தாயாணி தாய்மாரியை பேசுகிற புள்ளைய கற்றுருக்க பையன் கட்டியே தர. இங்கே பாருடி, அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பையன் கடத்துறதுக்கு மட்டும் இல்லை, இதுக்குலாம் ஐடியா கொடுப்பேன். இதெல்லாம் சைக்கோ போய் தரேன் சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பாட்ட போய் பேசுகிறீங்க. அப்பா என்னப்பா ப்ளீஸ்ப்பா வேணாப்பா. இங்கே பாரு அக்னி, நல்ல மாப்பிள்ளை, நல்ல சம்மந்தம், ஃபேமிலி நல்ல பேக்ரவுண்டு, அவரும் நல்ல வேலைக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது அந்த சம்மந்தம் தட்டி கழிக்க முடியாதுமா? வரதட்சணைன்னு சொல்லி ஒரு பைசா கூட வாங்கலை. அப்போ தான் சொல்லியிருப்பேன்ப்பா. என்னப்பா பேசுகிறீங்க? உங்களுக்கு ஓசி மாப்பிள்ளை கஷ்டம்னுங்க, என் வாழ்க்கை பழக பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஆஷாவே பேசிட்டீங்க. லைக் ரொம்ப எல்லாமே பேசிட்டீங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு மாப்பிள்ளை கஷ்டம் என்ன தடையை கட்டி வைக்க பார்க்குறீங்களா? 10 வயசுல உங்களை வந்து கல்யாணம் எடுக்கலாம் அவ்வளோ தானே அப்படி இப்படின்னு பேசிட்டு நீங்கள் கோத்தில் போய் ரூமுக்கு அடைச்சிட்டிங்க. கீழே வந்து உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அது பொண்ணு இப்படி பேசிட்டு போகிறாளே, நம்ம வந்து அப்படியே பண்ணிகிட்ருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே வந்துட்டு அந்த 2 டேஸும் வந்துட்டு நீங்கள் ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை, எதுவுமே சாப்பிடவும் இல்லை, எதுவுமே பண்ணல. அந்த 3ஆவது நாள் வந்துட்டு மார்னிங் வந்து உங்கள் அம்மா கவுத்துறாங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஜுவல்ஸு சாரியில் வச்சுட்டு ஏடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறக்காண்டி நான் வரேன் எங்கள் மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இப்போ உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு என்னை பார்த்து தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவங்க மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போல்லாம் பேசுகிற கேரக்டர் இல்லையா? ஸோ வந்துட்டு அவருக்கு மாதிரி மூஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. அவங்க வந்து உங்களே பார்த்துட்டு அப்படியே கீழே போயிட்டாங்க, பேசவும் முடியல. இதாக கேட்பிட்டாங்க. நீங்களே செல்ஃபாக வந்து ரெடி ஆகிட்டு வெளியே வரனான்னு சொல்லி பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு கொஞ்சம் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வராங்க. மறுபடியும் வந்துட்டு உங்களை டோட்டலாக வந்து மாடிஃபை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு விடியல் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு கார் எடுத்து மண்டபத்துக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் ரெடி ஆகிட்டு நீங்கள் மண்டபத்துக்கு போயிட்டுருக்கீங்க. அந்த ட்ராவலிங் டைமில் ஒரு வார்த்தை கூட உங்கள் அப்பா கிட்டே உங்கள் அம்மாட்டே நீங்கள் பேசவே இல்லை. அப்பா அம்மா லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, என்னங்க இது ரொம்ப அவசரப்பட்டோம்னு சொல்லி உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாட்ட கேட்குறாங்க. ஆனால் உங்கள் அப்பா வந்துட்டு அப்பெல்லாம் இல்லை, பிள்ளையோட வார்த்தை கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக இருக்கும், ஃப்யூச்சரில் வந்து அவளே சொல்லுவேன், அப்பா அம்மா நீங்கள் 2 பேரும் நல்ல முடிவாக எடுத்துருக்கீங்க அப்படின்னு. அவ்வளோ நல்ல முடியாது, அவர் எப்படி விட சொல்கிறேன் புரியுதுங்க. ஆனால் பொண்ணோட விருப்பத்துக்கு மீறி அதெல்லாம் எதுவும் இல்லை. என்ன 2 நாளைக்கு கோவமாக இருக்கால, அதுக்கப்புறம் செய்யவா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்கள் அம்மா வந்து செய்ய அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் மண்டபத்துக்கு போகிறீங்க. மண்டபத்துக்கு போயிட்டு காலை விட்டு கீழே இறங்குனீங்க. அப்படியே ஆர்த்தியில் எடுத்து உங்களுக்கு உள்ளே கூட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிட்டு மணமகன் அறையில் இருக்கீங்க. அதே மாதிரி மணமகன் அறையிலே வந்துட்டு அவர் இருக்கார். ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஐயர் வந்துட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளை வர சொன்ன விஷயம் சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டு உட்காந்து இந்த மாதிரி அச்சதெல்லாம் போட்டிருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் வெளியே வரீங்க. மட்டும் வெளியே வரீங்க. அப்படி வெளியே வரும்போது வந்துட்டு உங்கள் கண் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. லிட்டரலி செம்ம கோவத்தில் இருக்கீங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ கோவத்தில் இருக்கீங்க. அப்படியே வெளியே வந்து உட்காடுறீங்க. ஆரம் பக்கத்தில் உட்காடுறீங்க. அப்படின்னா வந்துட்டு நடுவில் வந்து நெட்டு கட்டி டென்னிஸ் சொல்லலாம், அந்த கொஞ்சம் கேப் போய்ட்டு உட்காடுறீங்க. அது ஏறி பார்த்துட்டு ரொம்ப சாக்காயிட்டு பக்கத்துக்கு தள்ளியே உட்காருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஐயரே என்ன பண்ணுறாங்க அது மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இதுலேருந்து அப்படி மாப்பிள்ளை தாலிக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐயரே வந்து சொல்கிறாரு. ஸ்கூல் போட்டு ஏறி வந்து கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. வந்து சிரிச்சிட்டாங்க பட்டு நாங்கள் எல்லோரும் வந்துட்டு ஸ்கூல் போட்டு ஏறி வந்து கட்ட சொன்னால் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க பட்டுன்ட்டு அப்படியே விட்டுட்டாங்க. நீங்கள் வந்துட்டு நான் கோவத்தில் இருக்கேன்டா, யாருக்காவது புரியுதாடா, கொஞ்சமாச்சும் என்ன மனுஷியாக மதிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்க ஒருத்தர் கூட மதிக்கலை. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப கோவத்தில் இருக்கனால அப்படியே உங்கள் சீக்ஸ்லாம் ரெட் ஆகி அப்படியே பிங்கிஷாக இருக்கீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. கேமராமேன் அடிச்சதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபோட்டோஸ் எடுத்து தள்ளுற அந்தளவுக்கு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க தாலி கட்ட சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே தாலி எடுத்துட்டு உங்கள் கிட்ட வராங்க. இப்படியே முறைக்கிறீங்க திரும்பி பார்த்துட்டு. அவரை ஒரு நிமிஷம் உங்களுக்கு கேஷுவலாக பார்த்துருப்பாரு. ஆனால் அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி தோணிக்குமா திரும்பி இருப்பீங்க நீங்கள். அவரை வந்து அப்படியே தாலியை கட்டுறாரு. இன்னும் எதுக்கு இப்படி முறைக்கிறாரு சொல்லி தாலியை கட்டுறாரு. அவங்க கலந்து ஒரு டாப் டியர் வருது. அது வந்து பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆனந்த கண்ணீர் போல இருக்குது. அப்போல்லாம் சொல்கிறாங்க, நானே வந்துட்டு ஆதங்கம் தாங்காமல் அழுதுட்டு இருக்கேன், இது ஆதங்க கண்ணீர் மாதிரியா தெரியுது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. வாய்க்கு வந்து பேசவும் முடியலையா அப்படியே மனசில் நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே 3 நிமிஷம் போட்டு முடிக்கிற போட்டு முடிச்சு அப்படியே திரும்பி அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ஆகுது. ஸோ திரும்ப வந்துட்டு இப்போ நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு ஆரம்பிட்டு போகணும் இல்லையா. ஸோ சேட் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சேட் மூமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு அப்படி நின்றுருக்காங்க. நீங்கள் பரவாயில்ல பார்த்துப்போமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறக்கான எல்லோரும் நின்றுருக்காங்க. அவங்க வந்து அவங்க அம்மா பக்கத்தில் வந்துட்டு அக்னி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டக்குனு உங்கள் அம்மாட்ட கையை வந்து தட்டி விட்றீங்க. நீங்கள் என்ன வேணும் அதான் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வந்துட்டு 10 பைசா வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் எல்லாத்தையும் தானே ஏற்றுக்கக்கூடிய ஒரு இளிச்ச வாச்ச மாப்பிள்ளை தலையை எனக்கு கட்டி வச்சுட்டீங்க. என் வாழ்க்கை எப்படி போனாலும் சரி, காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுன்னு ஒரு பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் நினச்சது நடந்துருச்சுல, இதுக்கப்புறம் பொண்ணு செத்துட்டான்னு நினச்சி விட்டுருங்க அக்னின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கத்துறாங்க. நீ பாருமா சும்மா கத்திர வரலாம், அதுக்கப்புறம் பொண்ணு செத்துட்டா அப்படி பொண்ணு நமக்கு பிறக்கவே எனக்கு கூட நினச்சிக்கோங்க ஓகேங்களா அப்படின்னு ஹாப்பியாக இருங்க சாமி. ஏதோ ஒரு கூரக மலை போட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து காரில் ஏறுறீங்க. 6 நிமிஷம் வந்துச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே காரில் ஏறி உட்காடுறாரு. ஸோ டிரைவிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைலன்ஸ் மட்டும் தான். ஸோ அது எதுவுமே பேசலை, நீங்கள் எதுவும் பேசல, அவர் எதுவும் பேசல. ஆனால் நீங்கள் அப்படியே இந்த சைடு பார்த்துட்டு ஒரு மாதிரி எதுவும் திங்க் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. ஸோ அவர் வந்து எதுவுமே பேச அப்படியே வந்துட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு பார்த்தா நீங்கள் அவர் மட்டும் தான் இருக்கீங்க. ஆமாம், பழைய யாரும் இல்லை. ஸோ அவருக்கு வந்து இங்கே ஒர்க் இருக்கும் ஓகேங்களா. ஸோ டியூட்டி போட்டிருக்க ஒர்க் தான் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அவர் மட்டும் அங்கே இருக்கார். ஸோ நீங்களும் வந்துட்டு போகிறீங்க, அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் லக்கேஜெலாம் வந்துட்டு சரி ரொம்ப நிறைய இருக்கும்ல நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஜஸ்ட் இருக்குது தான் வந்துருப்பாரு. இங்கே அப்படியே திரும்பி பார்த்துட்டு நோ தேங்க்ஸ் நானே எடுத்துக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அது மூஞ்சி வச்ச மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்படியே நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. சாரிடா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் குட்டீஸ் வந்து நிறைய இருக்குது. ரொம்ப அப்படி கை குழந்தை இருக்குது, ஒரு 4 மாதம் கை குழந்தைலாம் இருக்கா. ஸோ வந்துட்டு குட்டீஸுக்கு வீட்டில் ஆனால் பக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணவே முடியாது ஓகேங்களா. பக்கில் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க யாராவது ஒரு குழந்தை வந்து பேசிகிட்டே விளாண்டுட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய நாய்ஸ் ஆகும். ஸோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. நைட்டில் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். நான் எல்லா குழந்தையும் தூங்கிடுவாங்க. அதுலேயும் வந்துட்டு இப்போ ஒரு வாண்டு வந்துட்டு தூங்காமல் முடிச்சுட்டு தான் கிடக்கு. ஜஸ்ட்டு 4 months தான் ஆகுது. அதுக்கு உட்காந்து ஆகும் கத்திட்டு கிடக்கு அப்படிங்களா. ஸோ அந்த நாய்ஸ் கூட கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகே அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதிகமாக சொல்லுவோம். அவர் வந்து அப்படியே போயிட்டு போய் வந்துட்டு லாக் ஓப்பன் பண்ணிருக்காரு. நீங்கள் வந்து உங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஏன்னா வந்து ஆரம் அப்படியே முன்னாடி போயிருப்பார். நீங்கள் வந்து அப்படியே வந்து பின்னாடி போகிறீங்க. பின்னாடி போய்ட்டு உங்களை செஞ்சு அங்கேயே வந்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு பாத்ரூமில் ஒரு வாரத்தை கூட பேசாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆக போய்ட்டு அவங்க அப்படியே தேம்பி அழுகுறீங்க. போச்சு நம்ம லைஃபே போச்சு, அவ்வளோதான் போலீஸ்லாம் கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தேம்பி அழுகுறீங்க. அதனால் அந்த வெளியே அப்படியே ஓல்டாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பீங்க. ஆனால் உள்ளுக்கு அப்படியே வந்துட்டு அப்படி இருக்கீங்க, அழுதுட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு அப்படியே வந்துட்டு எப்படியோ ஒரு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்க. வந்து பார்த்தா அப்புறம் ஆளை காணோம். எங்கடா போனான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே கீழே போகிறீங்க. கீழே போய் பார்த்தா அது பக்கத்து ரூம் வேறு ரூமில் வந்து ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு முடிச்சுட்டு வந்து ஒரு காஃபி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு எதுவுமே பேசல. அவர் வந்து அப்படியே கிச்சன்லேயே இருந்து அக்னி உனக்கு டீயா காஃபியா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பதிலே சொல்ல. அவர் அப்படியே பார்த்துட்டு என்ன பதிலே சொல்ல மாட்டேறாங்கன்னு சொல்லி உங்கள் கிட்டே வந்து கேட்குறாங்க. டீயா காஃபியான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எது வேணால் நானே பார்த்துக்கிறேன் சரி சொல்கிறீங்க. இப்போ பாரு நானும் வந்து பார்த்துட்டே இருக்கேன். நீ வந்துட்டு எங்கேஜ்மெண்ட் அப்படி இருந்தேன்னு பார்த்தா மேரேஜ் எப்படி தான் இருக்கேன், இப்போ எப்படி தான் இருக்கேன், என்ன பிரச்சனை உனக்குன்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இன்னும் பேசல. அவர் டக்குனு வீடு வந்து அடுப்பில் வந்துட்டு காஃபி வச்சுருப்பாரு. சரி அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள் பசங்க உட்காராரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு தள்ளி உட்கார போகிறீங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டாரு. இங்கே பாரு பிஹேவ் லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்து திரும்பிட்டீங்க. உங்களுக்கு இது பேச முடியல. உங்களுக்கு லிட்டரலி பயமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு கையெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது.
ஏன்னா அது உங்கள் டைமில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க பக்கத்தில் இப்படி ஒரு பையன் அது வந்துட்டு போலீஸ் வரையும் அவங்க அப்படியே ஷிவர் ஆகுது, செம்மையாக வந்து கையெல்லாம் ஷிவர் ஆகிட்டு இருக்கு. அது அப்படியே பார்க்கல, உங்கள் கை ரொம்ப ஷிவராக பார்த்துட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றா கையை காமிச்சு சொல்கிறீங்க. அப்போ அவ்வளோ ஜில்லுன்னு உங்கள் கையை டக்கு உங்கள் கையை 2 கையும் முடிச்சு ஒரு 2 ஹேண்ட்ஸ் எடுத்து அப்படியே வந்துட்டு வார்ம் ஃபீல் பண்ணிட்டு என்ன சொல்லி சொல்லிட்டு 2 கையும் வந்து இப்படி பிடிச்சிட்டு கேட்காரு, என்னாச்சு என்ன பிரச்சனை உனக்கு, என்ன மேட்ச் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்ட் இல்லை, புரியல, எனக்கு உங்களுக்கு பிடிக்கல சரி சொல்கிறீங்க, பிடிக்கலனா ஏன் இதை லவ் பண்ணுறியா, லுக் நான் வேறு யாரையும் லவ் பண்ணுறேன், பட் எனக்கு உங்களை பிடிக்கல சரி சொல்கிறீங்க, அதுதான் ஏன் பிடிச்சதுக்கு ரீசன் சொல்லலாம், பிடிக்காததுக்கு ரீசன் சொல்ல முடியாது சரி சொல்கிறீங்க. நீங்கள் வந்து லைட்டாக உங்கள் வாய்ஸ் ரேஸ் பண்ணவும் வந்துட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே பிடிக்கலையா ஓகே வந்துட்டு அப்படியே கையை விட்டு போயிட்டாங்க. அவர் எதுவும் பேசவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு விட்டீங்க. அப்படியே வந்துட்டு இப்போ நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு வந்துட்டு ஃபுட்டு ஆர்டர் போட்டுருப்பார் அவரே. ஸோ ஆர்டர் போட்டு வந்துட்டு ஃபுட்டு வந்தோடனே வந்துட்டு அட்னி சாப்பிடுவா சரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு போய் உட்காடுறீங்க அமைதியாக. உட்கார வந்து ஃபுட் எடுத்து வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க ஓகேங்களா, சேவ் தான் பண்ணுறீங்க. நீங்கள் வந்துட்டு அவருக்கு அப்படியே சேவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு சேவ் பண்ணிட்டு ஃபுட் எடுத்து சாப்பிட்ருக்கீங்க. சாப்பிடும்போது அவர் உங்களே பார்த்துருக்கா, எதுவுமே பேசல. அப்படியே வந்துட்டு நீங்களும் வந்துட்டு அமைதியாக எதுவும் பேச சாரி அது அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்கா, ரொம்ப ஒரு ரோல் அதுவாகி. ஸோ சாரி, நீங்கள் வந்து பேசல அப்படி சாப்பிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ரூமுக்குள்ளே போயிட்டீங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ரைட் சைட் கார்னர், அவர் வந்து லெஃப்ட் சைட் கார்னர் படுத்துட்டுருக்காரு. அப்படியே திரும்பி பார்க்குறாரு உங்களை. திரும்பி பார்க்குற நீங்கள் அப்படியே வந்துட்டு செவத்தை பார்த்தோன்னு படுத்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே வந்துட்டு உங்களை கூப்பிட்றாரு, அக்னி என்ன மிஸ்ஸஸ் கேட்குறீங்க நீங்கள் இங்கே வா சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் அப்படியே கொஞ்சம் கிட்டே போய்ட்டு கேட்குறீங்க. உனக்கு ஏன் அந்த மேட்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஏன்னு சொல்கிறேன், உங்களை பிடிக்கல சரி சொல்கிறீங்க. ஏன்னா ரீசன் சொல்ல தெரியல. ஓ எதுவும் பிடிக்காத கண்ணடத்துலேயே பார்த்துட்டியோ அப்படின்னு கிடையாது. எனக்கு இந்த போலீஸ் வேலையை பிடிக்கல இது சொல்கிறீங்க. அவர் திரும்பி பார்க்குறாங்க, எனக்கு போலீஸ் வேலையை பிடிக்கல. ஏன் பிடிக்கல, ஏன்னா எனக்கு பிடிக்கல அவ்வளோதான். ஓ ஸோ இந்த போலீஸ் வேலைனால தான் இந்த கல்யாணத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து ரீசன் அந்த போலீஸ் வேலை தான். ஓ எனக்கு இந்த போலீஸ் வேலை தான் ஃபஸ்ட்டு ஓகேவா. நீ வந்துட்டு லைஃப் ஓகேவா, நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் உனக்காக அந்த வேலையோ இல்லை அந்த வேலைக்காக உன்னையோ எப்போயும் நான் விட்டு தர மாட்டேன். டவுட் இல்லாக் டவுட் இல்லைக்கா. ஆமாம் எதுக்கு இது புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி எப்பயுமே வந்து பிடிக்கிறதா மாற்ற முடியாது. கரெக்ட், நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, பட்டு உன்னை மாற்றலாம்ல, புரியல. ஒரு 1 மந்த்து ஓகேவா. இந்த போலீஸ் வேலை எதுவுமே நினைக்காது ஓகேவா. வீட்டுக்குள்ளே நான் வந்து போலீஸாக நடக்கவே மாட்டேன். அண்ட் வெளியே தான் அந்த போலீஸ் வேலை. அதை வந்துட்டு நான் அந்த வீடியோவில் ஒரு ஷூலாக கழட்டிட்டு இல்லையா, அதோடு வந்துட்டு நான் வேலையை கழட்டி வச்சுருந்தேன் ஓகேவா. வீட்டுக்குள்ளே நான் எனக்கு ஹஸ்பண்டாக மட்டும்தான் இருப்பேன் இந்த 1 மந்த் அப்படி இருப்போம். அதுக்கப்புறமா ஸ்டில் உனக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா டேஸ்ட் வரேன் ஓகேவா. நிஜமா ஓகே தேங்க்யூ மிஸ்ஸஸ் சொல்கிறீங்க. அவர் வந்து அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்களுக்கு ஹேண்ட் வந்து விட்டார். என்ன நீங்கள் பார்க்குறீங்க நீங்களும் ஃப்ரெண்ட்ஸா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கரெக்ட். ஆமாம் ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காதா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அதோட ஹெல்த்தான ரிலேஷன்ஷிப் வேறு எதுவுமே இல்லை. ஓகே வந்துட்டு நீங்கள் எப்படி ஹேண்ட் நிற்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹேண்ட் செக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டீங்க ஓகேங்களா. அப்படியே வந்துட்டு மார்னிங் நீங்கள் வந்துட்டு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டிங்க. எழுந்திரிச்சோன்னா அப்படியே போய் காஃபியெல்லாம் போட்டு அப்படியே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. வந்துட்டு அவர் மேலே வந்து உங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. நீங்கள் வெளியே வந்து காமிச்சிக்க மாட்டேங்கிறதே தவிர அவ்வளோ பயம். போலீஸ்னு வந்துட்டு அவ்வளோ பயப்படுவீங்க அவருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போட்ட கண்டிஷன் அதுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் போட்டு ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு காஃபி போட்டு அவர் அப்படியே எழுப்புறீங்க. ஒரு 7 o'clock 7:30 அப்படி மாதிரி போட்டு எழுப்புறீங்க. என்னங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து லைட்டாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறேன். குட் மார்னிங் பொண்டாட்டி. என்ன காஃபி சரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க. ஆல்ரெடி 7:30 ஆயிடுச்சு. 7:30 ஆயிடுச்சா ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பொண்டாட்டி பட் எனக்கு எந்திரிக்கவே முடியலையே, செம்ம டயர்டாக இருக்குது. நேற்று மேரேஜில் நின்னது இல்லை சேர்த்து ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் ஹேவ் டு கோ ஃபார் ஒர்க் இல்லை. ஆமாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு லைட்டாக கணக்கு போய் தேய்ச்சிட்டு இந்த அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறக்கு. எது சும்மா பார்த்துருக்கீங்க நின்று பொண்டாட்டி. அதான் என்கிட்ட கேட்கணுமா, என்ன கேட்கணுமா,
ஏதாவது யோசிச்சு பாரு. எதையாவது மறந்துட்டா மிஸ் எதுவும் இல்லையே சொல்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாரு. எதுவும் இல்லைங்க. என்னங்க இது சொல்கிறீங்க? உன்னோட காலேஜ் காலேஜ் போட்டுமா? ஏய், இது என்ன கேள்வி? காலேஜ் போகிறதுக்கும் மேட்ச் வந்து நிறைய சம்மந்தம். எல்லாம் வந்து மேரேஜ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் படிக்கலாம் வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்போல்லாம் வந்துட்டு பசங்க பொண்ணுங்க படிக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஓகேவா? நீங்கள் காலேஜ் போக வந்து பிரச்சனை இல்லை. ஒரு 2 days வெயிட் பண்ணு. ஓகேவா? நானே வந்துட்டு இங்கே பக்கத்தில் வந்து காலேஜ் வந்து பேசியிருக்கேன் அட்மிஷன் வாங்கி வந்துடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே, செகண்ட் இயர் தான் நான் அட்மிஷன் வாங்கி வந்துடுறேன். அது பிரச்சனை இல்லை. ஃபைனல் இயர் தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் வாங்கி தந்துடுறேன். ஓகேவா? ஓகேங்க. ஓகே. அண்டு தேங்க்ஸ் ஃபார் காஃபி. ஓகே, சொல்லி நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டீங்க. அவர் குட்டி ஸ்மைலோடு வந்துட்டு என் சொல்லி ஃப்ரெஷ்ஷப் ஆகி போயிட்டார். ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் இப்படி பாஸ் ஆகுறேன். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ காலேஜ்லாம் போயிட்டு ஈவினிங் வரும்போது அவர் தான் மேக்ஸிமம் வந்து பிக்கப் பண்ணுவார். வந்து உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணி எப்படி பிக்கப் பண்ணுறா அவரோட பிஸியான ஷெட்யூல்லேயே வந்துட்டு உங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்றைக்கும் அந்த தவறு விட்டதில்லை. ஒரு 20 days அப்படிங்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே அவர் மேலே கிட்டத்தட்ட லவ்வே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு அவர் அந்த போல்ஸில் ரக்கனஸை எப்போயுமே அவர்கிட்ட காட்டினதே இல்லை ஒரு தடவை கூட. அப்படி இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் பயந்துட்டு அது ஒன்றுக்காக தானே அப்படிங்கும்போது அதே இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அவர் மேலே லவ்வே வந்துருச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் ரூமில் ரொம்ப பதட்டமாக வந்துட்டு உங்கள் ரூமையே வந்து கிட்டத்தட்ட தலைகீழாக மாற்றி ஒரு விஷயத்தை தேடிட்டே இருக்கீங்க. அதை வந்துட்டு காணவே காணும். அப்படியே ரொம்ப பதட்டமாக தேடிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஆரம்பம் அப்படியே அந்த ரூம் மாசம் நின்றுட்டு எதையா தர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எப்படி திரும்பி பார்க்குறீங்க? ஸோ நீங்கள் தேடுறது என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய தாலி. ஓகேங்களா? தாலி வந்து இங்கே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை போட்டு செம்மையாக தேடிட்டு இருப்பீங்க. அவர் கேட்டுருக்கு அவரை வந்துட்டு சாரி நான் வந்து தெரியாமல் யூஸ் பண்ணுறேன், சாரி அவ்வளோ தூரம் நீங்கள் சாரி சொல்கிறீங்க. உங்களுக்கு சரி ரிலாக்ஸ். எதுக்கு இப்போ இவ்வளோ சாரி சொல்கிறேன் சொல்லி அப்படி உங்கள் ஷோல்டரை வந்து கை போட்டு அப்படியே உங்கள் கிட்டே எடுத்துட்டு எதுக்கு இவ்வளோ சாரி அப்படிங்கிறாரு. இல்லை எதுக்கு தெரியாமல் தாலி தொலைச்சிட்டேன், சாரி சொல்லி சொல்கிறேன். அது சாரி சொல்ல ஸ்டாப் பண்ணு. எதுக்கு இவ்வளோ சாரி சொல்கிறேன்? இதெல்லாம் ஸ்ரீராம் செய்யுமா? இல்லை அது வந்து என்ன தாலி எவ்வளோ தானே தெரியாமல் மிஸ் ஆகாது, தப்பு இல்லை. இது ஆயுசு முழுக்க கருத்தில் இருக்குது அப்படிங்கும்போது 1-2 டைம் மிஸ் ஆக தான் செய்யும். அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டோ இல்லை அதுக்காக கோவப்பட்டு இருக்கிறதுல டைம் வேஸ்ட். ஓகேவா? இந்தா அந்த சொல்லி கையில் தராது நீங்களே போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஷியோ சொல்லிட்டு உங்கள் கல்வி வந்து போட்டுக்கிறேன் அந்த தாலியை. ஸோ அப்படியே போட்டுக்கிட்டு உங்களை பார்க்குறாரு. அக்னி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து அப்படியே உங்கள் ஷோல்டர் அப்படியே வந்துட்டு கை போட்டிருப்பாங்க. ஸோ அப்படியே உங்கள் லைட்டாக அப்படிங்கிறது க்ளோஸாக வச்சுட்டு இந்த காதிட்ட போய்ட்டு அதை வந்துட்டு நீ என்ன சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு பட் இப்போ வந்துட்டு லைட்டாக நான் பார்த்தேன்னு அது ஜஸ்ட் நான் கிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. வந்துட்டு வந்து திரும்பி அதை பார்க்குறீங்க. அது வந்துட்டு கிஸ் பேபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துருக்கீங்க. பட் எனக்கு புரியுது. பட்டு நீங்கள் எப்போ வயதாக இருந்தால் கிஸ்ஸை மட்டும் கேட்டிருக்க மாட்டான். பட் நான் கிஸ் மட்டும் தான் கேட்குறேன். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே வந்து அவரை பார்க்குறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படியே லைட்டாக பார்த்துட்டு என்ன சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படியே ஒரு பிரைட் ஸ்மைல், டிம்பிள் ஸ்மைல், அப்படியே ஐஸ்லாம் க்ளோஸ் ஆகணும் அந்த மாதிரி ஸ்மைல் வந்து விட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவர் பார்க்குறீங்க. அப்படியே லைட்டாக கிட்ட வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே லைட்டாக கேப்சர் பண்ணுறாரு. அப்படியே செம்ம டீப் கிஸ் 2 விதத்துக்குமே நடந்துட்டுருக்கு. அது வந்து அப்படியே டீப் கிஸ் 10 minutes மேலே வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் வந்து மூச்சு ரொம்ப ஷோல்டர் அப்படியே டேப் பண்ணுறீங்க. நீங்கள் டேப் பண்ணுறது அப்படியே வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. அப்படி செம்மையாச்சுரி அதுக்கு இப்படியா கிஸ் இப்படியா சொல்லி செம்மையாக மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அது சுத்தமாக மூச்சே விட முடியல. இந்த டிஸ்ட்ரிக் சாப்பிடுங்க சத்தியம் முடியல. இதுதான் மூச்சு விட முடியல. அப்படியே வந்துட்டு விட்டுட்டு போயிட்டீங்க. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு டக்குனு ஒரு ஃபோன் கால் வந்துட்டு சரி சொல்லிட்டு ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிட்டு அப்படியே ஆச்சா கத்துறாரு. நீங்கள் அப்படியே சாப்பிட்டா அப்படி திரும்பி பார்க்குறீங்க. எந்த ராஜா நல்லா தானே நான் பார்க்குறீங்க. அப்படியே அசிங்கமாக பேசாரு. இதை பண்ணிட்டு போகிற என்ன போயிருக்கேன் இந்த ஒரு வேலை ஒரு பேர் அப்புறம் அப்படின்னா நேற்று போட்டு தொங்கிடுறா இல்லை என்ன ஹேருக்கு போலீஸ் வந்து கேம் வச்சு வாங்கிட்டு இருக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக திட்டிட்டு இருக்காரு. இது எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா ஃபுல்லாக வீட்டில் வருது அப்படின்னு வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அவரும் அந்த பக்கம் இருக்கிறத நல்லா கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அவரும் சார் செஞ்சுட்டு இருக்கான். பட் வந்துட்டு அவர் நல்லா கழுவி ஊற்றி ஃபோன் கட் பண்ணிட்டு பெட்டில் தூக்கி போடுறாரு. சரியான படுத்தி இருக்காரு. நீங்கள் ஆக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஏன்னா வந்துட்டு காஃபி கேட்குறாரு. ஒயன் சார் அக்னி காஃபி கொண்டு வா சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு கேட்டு அப்படியே காஃபி போட்டு அப்படியே வந்துட்டு அதுக்கு அவர் உட்காந்துருக்காரு. அந்த பெஞ்சில் சாரிடா பெட்டில் வந்துட்டு உட்காந்துருக்காரு. பெட்டில் உட்காந்து அப்படியே லேப்டாப் வந்துட்டு மணி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ நீங்கள் அப்போ வந்துட்டு அப்படியே கொண்டு காஃபி கொண்டு வந்துட்டு அப்படியே கொடுக்குறீங்க. லைட்டாக வந்துட்டு அப்படியே ஹேண்ட் ஸ்லிப்பாக இந்த காஃபி அப்படியே லேப்லேயே அதாவது லேப்டாப்லேயே மேலேயே கொட்டிடுது. அவர் வந்துட்டு ஆல்ரெடி வந்து கோவத்தில் வந்த கோவத்துக்கு பழியோன்னு விட்டுட்டு அவங்க கணக்கையே என்னங்க கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல ஆல்ரெடி அனுப்பிங்க. ஸோ நீங்கள் வீடியோ வந்து போயிட்டீங்களா, அவங்க அப்படியே வந்துட்டு செம்ம காஃபில் உட்காந்துருக்காரு. ஏற்கனவே வந்துட்டு அங்கே ஃபோன் பண்ணி வந்துட்டு அவங்க கடை ஏற்றிருப்பாங்க. பக்கத்தில் வந்துட்டு லேப்டாப் மேலே வந்துட்டு காஃபி ஏற்றிட்டுருக்கீங்களா. ஸோ வந்துட்டு அப்படியே உச்சக்கதை வெளியில் உட்காந்துருக்காரு. சரியான கோவத்தில் இருக்கும் வந்துட்டு அவன்கிட்ட போய் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிட்டாங்க எங்கேயோ. நீங்கள் அப்படி வந்துட்டு ஒரு லைன் கீழே படுத்துட்டு உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ரைட்டாக வந்துட்டு அது மாதிரி ஃபீலிங் வந்துருக்கும். ஸோ இதே வந்துட்டு ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கீங்க. நேராக அடிச்சிட்டாரு. இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி தான், போலீஸ்காரங்களாம் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி தான் இருப்பாங்க, வந்துட்டு பார்த்தாலும் ஆஷாக தான் இருப்பாங்க, அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு வேதாளம் முருங்கை ஏறின கதையாக வந்துட்டு நீங்கள் மறுபடியும் அது காட்டில் போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அழுதுகிட்டே கிடக்க வந்துட்டு அவரும் வந்துட்டு வெளியே போயிருப்பார் இல்லையா. ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கோவம் வந்துட்டு அப்படியே காம் டவுன் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே தோணுது, அவசரப்பட்டு அடிச்சிட்டோமோ, சரி என்னடா லைட்டாக காஃபி இதுன்னு கொடுனா வந்து தொடச்சி போட்டு அப்படியே அமைதியாக போயிருக்கலாம், அவசரப்பட்டு அடிச்சிட்டோமோ, அழுது வேறு செஞ்சாலே என்ன பண்ணுறப்பா இப்போ. சரி ஏன்டா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணியிருக்கா, அதுக்குள்ளே அடிச்சிட்டு வந்துருக்க பார்த்தியா. நான் ரொம்ப நல்ல கொஷின் நினைப்பார் அவனை பார்த்தா. என்ன பண்ணுறது, சரி சமாதானப்படுத்தும் அப்படிங்கிற சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கால் பில் வந்துட்டு லைட்டாக வந்து டோர் தட்டுறாரு. ஸோ வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாமே வந்துட்டு அவரே வந்து ஸ்பேர் கீ போட்டு உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து பார்க்குறது வந்துட்டு அப்படியே டைனிங் டேபிள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே இந்த டேபிள் மேலே வந்துட்டு தலையை சாச்சு அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அது வந்து பார்க்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த அழுத அந்த கண்ணீர் காமிச்சு அதெல்லாம் தெரியுது உங்கள் ஃபேஸில். ஸோ ரொம்ப எதிராக போயிருக்கே, தப்பு பண்ணிட்டேடா. அவங்க அப்பாவும் முன்னாடியே சொன்னாங்க அவங்க போய் ரொம்ப பயந்த சுவாங்க பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டரை பற்றி காட்டிட்டலாச்சு. ரொம்ப பாவமாக படுத்துருக்காரு. நெஞ்சில் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு ரொம்ப பாவமாக படுத்துட்ருக்கீங்க. லைக் அழுது அந்த கண்ணீர் அப்படியே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக வந்து அப்படியே குழந்தாவே படுத்துட்ருக்கீங்களா. என்ன பண்ணுறது, சரி தூக்கமே பெட்டில் படுக்க வச்சு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே மெதுவாக வந்துட்டு உங்களுக்கு தூக்கம் கலையாமல் அப்படியே உங்களுக்கு தூக்காது. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் பெட்ரூம் வந்து அப்படியே உங்களை வந்து படுக்க வச்சுட்டு ஸோ பெட்ஷீட்டில் வந்துட்டு அப்படியே கவர் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து பார்க்கறாரு. வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே சமைச்சி தான் வச்சுருக்கீங்க. நைட்டுக்கு தேவையான ஃபுல்லாக சாப்பாடு அப்படியே சமைச்சி வச்சுருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அந்த காஃபிலாம் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அதெல்லாம் போய் பார்க்காரு. எதுவுமே சாப்பிடாம படுத்துட்டா பண்ணிருக்கே, அவரும் லூஸு இப்படியே பண்ணுவேன். ஆஃப்டர் ஒரு காஃபி தானே கொடுக்கலாம், அதுக்கு போய்ட்டு அவரை அடிச்சிட்டியடா பைத்தியம் வந்துட்டு அவர் மேலே கோவம் வருது. அப்படியே வந்து திட்டிட்டு கிடக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவரும் வந்துட்டு அப்படியே சோஃபாவில் படுத்துட்டாரு. சும்மா அப்படியே படுத்துட்டு மொபைல் எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே லைட்டாக வந்துட்டு மூச்சு தட்டி அப்படியே எழுந்திரிச்சு வரீங்க. நீங்களா நம்ம டைனிங் டேபிள் அந்த எங்கேயாவது கொண்டு படுக்க வச்சது ஆரமாக இருக்குமோ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு யோசிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு வரீங்க. ரூம் வெளியே வந்து பார்க்குறீங்க. ஆரம் தான் வந்துட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்து வந்துட்டு மொபைல் ஓடிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ சவுண்ட் வந்து நீங்கள் பார்க்குறாரு. அது அக்னி இங்கே வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பொறுமையாக இறங்கிட்ட போகிறீங்க. சொல்லுங்கள். சாரி ரியலி சாரி நான் அதுவும் வந்துட்டு ஒரு கோவத்தில் சாரின்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே ரைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் வந்து பேக்குக்கெலாம் பண்ணல அப்படின்னு நின்றுருக்கீங்க. என்னென்னா வந்துட்டு உங்களை தள்ளி விடவும் தோணலை. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு பயம் அவர் மேலே. ஸோ தள்ளி விடவும் தோணலை. நீங்கள் வந்துட்டு அப்படியே நின்று பார்க்க உங்கள் ஃபேஸை பார்க்க அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கைஸை பார்த்தாலே புரிஞ்சிச்சுன்னா அது இவ்வளோ பயப்படுறா, அவளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது நோன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நம்ம பயப்படுறாளே உங்களுக்கு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு அவர் அப்படியே சோஃபாவில் உட்காந்து அப்படியே உங்களை இழுத்து அவரோட லேப்பில் உட்கார வைக்கிறாரு. அக்னி இங்கே பாரு அக்னி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவரை ரைஸை பார்க்குறீங்க. ரைஸை பாரு, இது இப்போ உனக்கு என்ன தெரியுது, என்ன தெரியுது சொல்லு. இல்லை எனக்கு தெரியல, என்ன தெரியுது. சரி ஓகே, உன் வயசில் எனக்கு என்ன தெரியுமா தெரியுது. என்னது, ஃபுல்லாக பயம் இப்படி தான் தெரியுது. இந்த வயசில் நான் லவ்வை பார்க்கணும்னு நினைக்கிறேன், பயத்தை இல்லை. அது வந்துட்டு இங்கே பாரு எனக்கு புரியுது. உங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையுமே சொன்னாங்க, நீ ரொம்ப ரொம்ப பழசுமா அது எல்லாத்தையுமே சொன்னாங்க, எனக்கு புரியுது. ஆனால் இந்த அளவுக்கு என் மேலே பையனா அந்தளவுக்கு பண்ணிட்டேனாடி. ஐம் சாரி டி, நான் அடிச்சிருக்கக்கூடாது தான். ஆஃப்டர் ஆல் காஃபி கொடுத்து கிடச்சிருக்கக்கூடாது தான். பட் முன்னாடி அந்த காலில் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. அதில் வந்துட்டு இருந்த கடுப்பில் ஏன் டக்குன்னு கொஞ்சம் காஃபி குடிட்டா ஏதோ ஒரு கோவத்தில் ஆரம்பிச்சிட்டேன். ஐம் சாரி டி. பரவாயில்ல அக்னி, இல்லடி ரியலி சாரி டி. பரவாயில்லங்க மிச்சம் சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் அதே அந்த காமா மாதிரி தோணல அவருக்கு.
ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஸோ சடனாக வந்துட்டு ஏதோ ஞாபகம் அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு வந்துட்டு அவர் வெளியே போகிறாரு. எப்படியே பார்த்துட்ருக்கீங்க, எங்கடா போகிறான் இவன், சரி எதுவும் அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அவரை அப்படியே வெளியே போனோடனே கையில் வந்து ஒரு பாஸ்வேர்டு பண்ணுறாரு. ஏன்னா வந்துட்டு அதில் க்யூட்டாக வந்துட்டு ஒரு நோட்ஸோடு இருக்குது. ஓகேங்களா, அந்த பாஸ்வேர்ட் மேலே நோட்ஸ் ஒட்டி இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே உங்களுக்கு தராரு. நீங்கள் வந்துட்டு அதை வாங்கி பார்க்குறீங்க. அதில் வந்து நோட்ஸ் எழுதிருக்கு, சாரிடி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்மைல் பொம்மை வேறு எமோஜினே போட்டிருக்காரா. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அப்படியே திருப்பி அவரை பார்க்குறீங்க. சாரிடி லைட்டாக வந்து நம்ம பேசும்போது ஸ்மைல் வருது. லைட்டாக ஸ்மைல் பண்ணுவோம். வந்துட்டு அவர் அப்படியே வந்துட்டு செம்ம ஹாப்பியாச்சு. அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன் எதுக்கு இவ்வளோ அவசரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் வந்துட்டு உள்ளே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சாக்லேட்டே வந்து மல்லிகைப்பூ இருக்குது. அப்படியே வந்து மல்லிகைப்பூ பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க. என்னாச்சு? இல்லை வழக்கமாக வந்துட்டு மல்லிகைப்பூ வாங்கினா அல்வா தான் வாங்கிட்டு வாங்க, நீங்கள் என்ன சாக்லேட்ஸ்? ஏடி இதாடி டக்குன்னு உனக்கு மைண்ட் தோணுச்சு. இல்லை அது வழக்கமாக மல்லிகைப்பூன்னு அல்வா தான் வாங்குவாங்க, நீங்கள் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ அக்னி குழந்தையானா நீ இவங்க சொல்லிட்டு அவர் எப்படி சிரிச்சுட்டு வந்துட்டு மல்லிகைப்பூ கையிலேருந்து வாங்கி அவரே வச்சு விட்றாரு. வச்சு விட்டுட்டு மல்லிகைப்பூ பார்த்தோன்னே வந்து வச்சு விடுங்க அப்பெல்லாம் சொல்ல நினச்சா என்னடி கேள்வி கேட்குறேன். இதை தோணுச்சு. சரி ஓகே சாப்பிட்லாமா? ம் சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு கூட்டி விட்டு அப்படியே நீங்கள் டின்னர் வந்து அவருக்கு சர்வ் பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சு வந்துட்டு ரூமுக்கு போகிறீங்க. இப்போ ரூமுக்கு போய்ட்டு வந்துட்டு உட்காந்துருக்கீங்க நீங்கள் தான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே மொபைலாக ஸ்கூல் பண்ணி உட்காந்துருக்கீங்க. அவர் வந்து பக்கத்தில் உட்காந்தாலே வந்துட்டு உங்கள் மொபைலை வாங்கிட்டாரு. என்னாச்சு? இதோ கொஞ்சம் பேசணும், சொல்லுங்கள். கிட்ட வா, எப்போ பார்த்தாலும் என் கிட்டக்க போகிறீங்க, வானா வாடி அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கிட்ட போகிறீங்க. கிட்ட போய்ட்டு உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்கள். அக்னி என்ன முடிவு பண்ணியிருக்க? என்னென்ன முடிவு பண்ணியிருக்க? ஸோ என்னோட மேரேஜ் 1 month ஆகுது. ஐ மீன் இன்னும் ஒரு 2 days இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. ஸோ நான் போய் கேட்குறேன், என்ன முடிவு பண்ணியிருக்க? அது வந்துட்டு எனக்கு உங்களை சீக்கிரம் சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே மனசுக்குள்ள அப்படியே பரவ நடிச்சிட்டு ஹார்ட் பீட்டெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரம்பம் அது வந்துட்டு ஓகே அப்படி சொல்லி சொல்கிறீங்க. எப்படி அப்படியே ஆரம்பம் விழுந்து பார்க்குறாரு. என்னது ஓகே நிஜமாவா? ஒரு நிமிஷம். ஓகே சொல்லியிருப்பேன் நீங்கள் என்ன அடிக்காமல் இருந்திருந்தா. பட் நவ் ஐ எம் நத்திங் டு சே யூ. வாட்? திஸ் இஸ் சீட்டிங். என்ன சீட்டிங் வீட்டிங்கிட்டு போய் படுங்க போங்க. அக்னி நீங்கள் எனக்கு கொடுத்த டைம் 1 மாதம், அது முடிய 2 நாள் இருக்குது. 2 நாள் நான் சொல்ல மாட்டேன். அக்னி வேண்டாம், 2 நாளைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவேன். அதை அப்போ பார்த்துக்கலாம், இப்போ போய் படுங்க போங்க வந்துட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்டீங்க. அவரை உட்காந்து அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு அப்படியே போய் அப்படி படுத்துட்டாரு. உங்களுக்கு சிரிப்பாக வருது. நீங்கள் வந்து ரொம்ப சைல்டிஷ் கேர்ள் தான். ஸோ வந்துட்டு சும்மா இப்படி விளையாட்டு அப்படி படுத்துட்டீங்க நீங்கள். ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு நைட் ஸ்கிப் ஆகுது. ஸோ மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் அப்படியே வந்துட்டு ஒரு 2 days வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு அதாவது வந்துட்டு முறப்ப கட்டிகிட்டே இருக்காது. நீங்கள் வந்து சொல்லாமல் போயிட்டீங்க. ஓகே சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அதை அட்லீஸ்ட் அதை சொல்லாமல் இருந்தால் கூட மனசு வந்து ஏதாவது தேர்த்திருப்பாரு. ஆனால் வந்துட்டு ஓகே சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்துட்டு என்னை அடிக்காமல் இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா. ஒரு பக்கம் மனசுக்கு பயமாகவும் இருக்குது. அச்சோ சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி அதுக்கும் பயமாக இருக்குது. ஆனால் என்னடா வந்து இந்த 2 நாளாக வந்துட்டு ரொம்ப அப்படியே உங்கள்கிட்ட முறப்ப காமிச்சு சுற்றுறாரு. நீங்கள் வந்து நீ என்னென்னா பண்ணிக்க போடா, நான் வந்துட்டு நீங்கள் கொடுத்த டேட்டாக தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வச்சா மொட்டை சாரிடா வச்சா முடி எடுத்தா மொட்டைங்கிற கணக்காக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவராக கடுப்பாயிட்டு போயிட்டாரு. போடே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ வந்து 2 days ஆஃப்டர் 2 days நீங்கள் இப்போ அவர் 2 பேரும் வந்துட்டு பெட்டில் இருக்கீங்க. நைட் டைம் ஓகேங்களா, நைட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு அவர் எப்படி பார்க்குறாரு உங்களை. அக்னி அக்னி என்ன பாருடி என்னங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் தூக்கி ஓரமாதிரி மிஸ் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஃபோன் தூக்கி ஓரமாக வச்சிட்டீங்க. சொல்லுங்கள். என்ன முடிவு பண்ணியிருக்க? என்ன முடிவு பண்ணியிருக்க? அக்னி வேணாம் அடிச்சுன்னு சொல்லிட்டேன். ஏண்டி கடுப்பேத்துற, தெரியாத மாதிரியே கேட்காதடி. என்ன முடிவு பண்ணியிருக்கேன் என்றால் அக்னி ரொம்ப பொறுமையாக சொல்லிக்கிறேன், சொல்லுடி. பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு கொஞ்சம் அப்படியே ஹார்ட் இருக்குங்க ஆச்சு. என்னது பிடிக்கல? என்ன பிடிக்கலையா? இல்லை நீங்கள் இப்படி கேட்குறது எனக்கு பிடிக்கல. என்னது? ஆக்சுவலி அப்படி ஒரு நான் நோ சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்னை அடித்த அன்றைக்கி வந்துட்டு உங்கள் சட்டையை பிடிச்சி கேட்டிருக்க மாட்டேன். புருஷங்கிற உரிமையில் தான் அமைதியாக இருக்கேன்.
அதுவே புரிஞ்சுப்பேன்ல முடியும். நீ இப்படி மக்க புருஷனாக இருக்கே, இது போலீஸ் புருஷனா நீ ஒன்று அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பெட்டில் சாத்திட்டு அவர் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ தான் அப்படியே வந்துட்டு அவங்க பெட்டில் வந்துட்டு படிக்க வச்சு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் அப்படியே செம்ம டிப் கிஸில் இருக்கீங்க. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து அவரை பார்க்குறீங்க. எந்தடா பிடிச்சா பயந்துட்டியா டாக்டர் வாயிலேருந்து அப்படியே புழு பூச்சி மாதிரி எழுந்துட்டு நீ பார்க்க அழகு போல் பண்ணுற வேலை இழகு போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் அப்படி தான். சரி ஓகே தள்ளி போடுங்க. தள்ளி படுக்கவா இன்றைக்கி ஒரு விடுறதா இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து சாரீ தான் போட்டிருப்பீங்க. ஸோ சாரீ முன்னாடி வந்து இழுத்து விட்டாரு. அது வந்து முன்னாடி வந்து கலந்துருச்சு. நீங்கள் எப்படியும் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் பி குவைட். வேண்டாம் ஆரன் வேண்டாம் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் 1 மாதம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இது சொன்னீங்க நிச்சயமாக சொல்கிறேன். ஜஸ்ட் கில் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியோ பார்த்துருக்கீங்க அவரை. இட்ஸ் டைம் டு பி மேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இந்த நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ இங்கே நான் கட் பண்ணி கொள்கிறேன். ஏன்னா வந்துட்டு லாஸ்ட்டு போட்ட ஒன் ஷாட்லேயே வந்துட்டு கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு. ஸோ இங்கே நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே டாட்டா பாய்.